அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் ஹல்வா பூரி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 kg வந்து கோதுமை மாவு, 1/2 கிலோ மைதா, 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ பாதாம், 1/4 கிலோ முந்திரி ஊற வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து 3/4 கிலோ. எங்கள் பசங்க வந்து பாதாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. உரிச்சி ரெண்டுமே பாதாமும் முந்திரியும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3-4 விசில் வச்சுக்கணும். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்ததும் அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அரைச்சிக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக இருந்தால் தான் நம்ம ஹல்வா வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அகந்த பாத்திரம் எடுத்து நம்ம அரைச்சி வச்சதையும் நம்ம தாலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஹல்வா ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஹல்வா எவ்வளோ சூப்பராக கலரே பார்க்கும்போதே நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, கிளறிட்டுருங்க. அது வந்து கெட்டியாகும். ஏன்னா கடலைப்பருப்பு நல்லா கெட்டியாகும். அப்போது கெட்டியாகிட்ட அப்புறம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவை வந்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. சைடில் நம்ம ஹல்வா நல்லா கொதிச்சுன்ருக்கு. பாருங்கள், ஹல்வா பதம் வந்துட்டுருக்கு. இப்போது 1 kg வந்து கோதுமை மாவு, 1/2 கிலோ வந்து மைதா மாவு, நம்ம 1/4 கிலோ ரவை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி அதுவும் ஆட் பண்ண போகிறோம். ரவை எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா நல்லா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பினஸோடு இருக்கும், பூரி புசு புசுன்னு வரும். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி டால்டா வந்து போட்டு கலக்க வேண்டியதுதான். டால்டாவும் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். மாவு பூரி மாவுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தப்புறம் ஈரத்துணியால் போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா மெல்லிஸாக வந்து உருட்டுங்க. உள்ளே வந்து ஹல்வா வச்சுட்டு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் செய்யலாம். எங்கள் ஹஸ்பண்டோட அவங்க அக்காவும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து செஞ்சது தான் இது. நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் வீட்டில் சேர்ந்து செஞ்சோம். நல்லா இருந்துச்சுங்க, ஃபன்னாக இருந்துச்சு செய்யும் போதே. பாருங்கள், இந்த ஷேப்பில் நல்லா காயணுங்க. நாங்கள் வந்து ஒரு நல்லா காட்டனு சாரீ விரித்து அதில் ஃபுல்லாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஹேர் கூலரும் போட்டு விட்டுட்டோம் நல்லா காயறதுக்காக. அழகாக ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பொரிக்க வேண்டியதான். நல்லா காஞ்சிட்ட அப்புறம் பொரிச்சா நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பூரியாக போட்டு பொரித்து எடுங்க. ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் அப்படியே அகண்ட பாத்திரத்தில் வச்சுடுங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேப்பர் போட்டு வச்சிடுங்க. அப்படியே சுட சுட நான் எடுத்து ஒன்று பார்த்தேன். பாருங்கள், ஹல்வா எவ்வளோ அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக. அவ்வளோதாங்க, நம்ம கீரில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.